கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. இந்த கேஸ் வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கப்போ இந்த விஷயத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவே இப்போ மீடியாவில் வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்காங்க. இதை பேசுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்லேருந்தே அந்த பேரம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. கவர்மெண்டே வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னா ஒன்று இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு பேசியிருக்கலாம். இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, அந்த காலேஜ் பிரின்சிபல் இந்த விஷயத்துல இருக்காரு, அவர் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பேரம் பேசப்பட்டுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பல கேள்விகள் வரும். இப்போ இந்த சம்பவத்துல இன்னும் பல முக்கியமான அப்டேட்டை ஒரு அக்தர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருங்க. இவரு முர்ஷிதாபாத் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ டெபுட்டி சூப்பரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். இவர் சொல்லியிருக்க விஷயம் தான் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் இவர் இந்த கேஸுக்குள்ள வராரு, இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெபுட்டி சூப்பரண்டா ஒர்க் பண்ணியிருக்கவர். ஸோ இவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல் அங்க வரும்ல, இப்போ ஒரு ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்க எவ்வளவு அன்கிளைம்டு பாடிஸ் வரும், ஆதரவற்றவர்கள் இறந்து போறாங்க, அடையாளம் தெரியாதவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த மாநிலம் ரன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரும். அதை மாதிரி வரக்கூடிய எல்லா பிணங்களையும் இவர் வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கடத்தல்காரர்களுக்கு வித்தார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, அதையும் சொல்றேன். அதே மாதிரி ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுது அப்படின்னா அங்கே எவ்வளவு பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கும், அந்த வேஸ்ட்டை எல்லாமே பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய கடத்தல்காரர்களுக்கு வித்தார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சிருக்காரு. ஸோ வித்திருக்காரு அப்படின்னா என்னத்துக்கு வித்தார், அதை வாங்கி என்ன பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக வித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இப்போ சிபிஐ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த அக்தர் அலி இன்னொரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த காலேஜுக்கு தேவையான மெடிசன்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 பேர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த பிரின்சிபல் வாங்குவாராம். அந்த 2 பேருமே அவருடைய நெருங்கிய நண்பர்கள். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் அடுத்து வரும், அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த 2 பேர்கிட்ட இருந்து தான் மொத்தமாக அந்த காலேஜுக்கு தேவையான எல்லா விஷயமும் வாங்கப்பட்டிருக்கு. அந்த 2 பேர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களே. அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் 12 கம்பெனி இருக்காங்க, அதுல இருந்தா ஃபுல்லாக வாங்குவாங்க. அதுல ஒரு டெண்டர் விடுறாரு அப்படின்னா இவருக்கு மட்டும் 20% கமிஷன் அப்படிங்கிறது மட்டுமே போகும். வேற யாருமே அந்த டெண்டருக்குள்ளேயோ எதுக்குள்ளேயுமே வர முடியாத அளவுக்கு அங்க ஃபுல்லா ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு டாக்டர் படிக்க போறாங்க அப்படின்னா எல்லாரும் வசதியான இடத்துல இருந்து போறது கிடையாது. அதுவும் இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அங்க போய் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒரு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும், எம்டி பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சிபலுக்கு லஞ்சம் கொடுக்கணுமாங்க. நீங்க இதை மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இதுக்கு முன்னாடி லோக்கல்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம், விஏஓ லஞ்சம் வாங்குறாரு, தாசில்தார் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு. பட் ஒரு பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீ லஞ்சம் கொடுத்தாதான் உன்னை பாஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப கேள்விப்படுறது ரொம்ப புதுசா இருக்கு. அப்படி லஞ்சம் கொடுக்காம எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாஸ் பண்ண விடாம பண்றது, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு 3 மாசமா நடந்திருக்குல்ல. ஸோ இதே மாதிரி அங்கே நிறைய மாணவர்கள் இந்த பிரின்சிபலால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதுல இப்போ இந்த பெண் இறந்து போனதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியில தெரிய வந்திருக்கு. இந்த விஷயத்த எல்லாம் அக்தர் அலி வந்து ரொம்ப ரிலையபிள் சோர்ஸா இருக்காரு. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்றதை வந்து எடுத்து வந்து உங்க முன்னாடி பேச முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அக்தர் அலி இது சம்பந்தமாக கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதை மாதிரி இந்த பிரின்சிபல் இதை மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோர்ஸையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் கவர்மெண்ட்டுக்கே கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதை மாதிரி இந்த காலேஜுக்குள்ள இப்படி நடக்குது அப்படின்னு. பட் அந்த சேர்த்தார்ல, கவர்மெண்ட் கிட்ட போய் என்னைக்கு அந்த விஷயம் சேர்ந்ததோ அன்னைக்கே இந்த அக்தர் அலி அப்படிங்கிறவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த பிரின்சிபலுக்கு அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது 6வது நாளா நேற்று வரைக்கும் தொடர்ந்து சந்தீப் கோஷ்ட நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரு இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசைன் பண்ணார்ல, அந்த சம்பவம் நடந்து இஷ்யூ ஆன 2வது நாள் வந்து இவர் வந்து ரிசைன் பண்றாரு. ஸோ அடுத்த 4 மணி நேரத்துல ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான காலேஜில் இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல இவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அப்பனா இவர் மட்டும்தான் இந்த விஷயத்துல இருக்காரா?
வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இந்த விஷயம் இல்லைங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஒரு பிரின்சிபல் மட்டும் இதை பண்ணிட முடியுமா? இதுக்கு பின்னாடி மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, இல்ல யார் யார் இருக்காங்க, எந்தெந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்வி வருது. அதனாலதான் இந்த விசாரணை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. 6 நாள் ஒரு நபரை வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சிபிஐ வந்து இந்த கேஸ்ல வந்து என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ண போறாங்க. இதுல ஒரு முக்கியமான தகவலா, இந்த சந்தீப் கோஷ் கிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை இன்னைக்கு சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சஞ்சய் ராய் கிட்ட இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ கண்டிப்பா பிரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சந்தீப் கோஷ் கிட்டையும் பாலிகிராஃப் டெஸ்ட், அதாவது அவர் பேசக்கூடியது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய டெஸ்ட் தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் இப்போ சிபிஐ இருந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவன் சம்பந்தமா நிறைய பேர் சுத்தி நடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா, இந்த சஞ்சய் ராய்க்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. ஒருத்தங்க இந்த கொல்கத்தா போலீஸ்லயே எஸ்ஐயா இருக்காங்க, இன்னொருத்தவங்க சிவிக் வாலண்டியரா இருக்காங்க. ஸோ இவனும் இந்த சஞ்சய் ராயும் சிவிக் வாலண்டியர் தான். பட் இவங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுடைய பிரதருக்கு நடக்கக்கூடிய விஷயம், அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயம் நாங்க ரொம்ப அன்அவேரா இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 3 பேருமே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தானே இந்த ஆளே போயிட்டு சிவிக் வாலண்டியரா ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவங்களுடைய சிஸ்டர் வந்து எஸ்ஐயா இருக்கிறதுனால தானே அவருக்கு ஒரு பாத்தே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இதை அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் தெரிய வந்துடும் என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியாது அப்படிங்கிற விஷயம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. இந்த சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவன் வந்து அந்த சம்பவம் வந்து 8ஆம் தேதி இரவு, அதாவது 9ஆம் தேதி காலையில நடந்தது. ஸோ அதுக்கு முதல் நாள் இரவு என்னெல்லாம் செஞ்சிருந்தான் அப்படிங்கிற விஷயத்த இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் தேதி நைட்டு அவன் சோனாகாஜியில் இருக்கக்கூடிய 2 ஏரியாவுக்கு 8ஆம் தேதி நைட்டு போயிருக்காங்க. சோனாகாஜி எதுக்கு பேர் போன இடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே 2 டைம் போயிருக்கான். போயிட்டு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு, இந்த ஆல்கஹால்லாம் எங்கே ட்ரிங்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலயே ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே உட்காந்து ஆபாச படம் பார்த்துட்டு அங்கே ரோட்டில் போன பெண்கள்கிட்டலாம் வம்பு வளர்த்துட்டு எவ்வளவு நடந்திருக்கான் பாருங்க. ஒரு சிவிக் வாலண்டியரா இருக்கக்கூடியவன், கொல்கத்தா போலீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவன், எவ்வளவு விஷயம் முதல் நாள் நைட்டே செஞ்சிருக்கான். செஞ்சுட்டு தான் இந்த காலேஜுக்குள்ளே வரான். இந்த காலேஜுக்குள்ள எப்படி அவன் அவ்வளவு ஈஸியா வரான் அப்படின்னா, இந்த பிரின்சிபலுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எதை வேணாலும் இந்த சஞ்சய் ராயை சொல்லாமா அவ்வளவு முக்கியமான ஒரு பர்சனா அந்த காலேஜுக்குள்ள. ஏன்னா பிரின்சிபலுக்கு நெருக்கமா ஒரு நபர் இருந்தாவே அவர் என்ன பண்ணாலும் அந்த காலேஜ்ல யாரும் கேட்க முடியாதுல்ல. அதே மாதிரி அவன் நினைக்கிற டைம் காலேஜுக்குள்ள போகலாம், பிரின்சிபலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கான். ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 3 மணிக்கு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த செமினார் ஹாலுக்கு மட்டும் அவன் நேராக போகல, அதுக்கு முன்னாடி நிறைய இடத்த செக் பண்ணியிருக்கான். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செமினார் ஹாலுக்கு போயிட்டு இந்த கொடூரத்தை நிகழ்த்தியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஓவராலா பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரே ஒரு நாள்ல திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. சஞ்சய் ராயும் அவனுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு கிரைம் இருக்கு. இந்த சந்தீப் கோஷ் பின்னாடி, ஏன்னா இப்போ சஞ்சய் ராய் செய்யற விஷயமாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய் சேராம இருக்கலாம், பட் அங்க இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பிரின்சிபல் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாம் தெரிஞ்சும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரே நாள்ல ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா ஒரு ஆக்சிடென்டா இது நடந்துருச்சு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல முடியும். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இது கம்ப்ளீட்டா ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நாம எடுத்துக்க முடியும். இதே விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சிபிஐ வந்து இந்த கேஸ் ஸ்டேட்டஸை வந்து சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ என்ன பிரசன்ட் பண்றாங்க, இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.